வணக்கம். நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் நம்ம பாட்காஸ்ட் பண்ண போறேன்னு. இன்னைக்கான நம்ம பாட்காஸ்ட்ல நம்ம வந்து இந்த ஆனிமேஷன் இந்த ஆனிமேஷன் பத்தி நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்லாம நம்மள்ட்ட ஒரு யூடியூபர் இருக்காரு. அவர் ஆனிமேஷன் கண்டென்ட் ரிகார்டிங்கா போடுறாரு. ஸோ இப்போ நம்ம அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ விஜயராகவன் சார். இவர் தான் அந்த யூடியூப் சேனல். இவரோட யூடியூப் சேனல் தான் அது. இவர் தான் அந்த யூடியூபர் அனிமேஷன் கண்டென்ட் ரெக்கார்டிங் போடுறாரு. ஸோ இன்னைக்கான நேர்காணல் நம்ம இவர் கூட தான் நடத்த போறோம். ஓகே, வாங்க விஜய் சார் வாங்க. ஸோ சார், இன்னைக்கான நம்ம இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னா சார், இப்போ நீங்க இது மேல உட்கார போறீங்க, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன் சார். இப்போ உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்க இந்த கடலை 3 வாட்டி யோசிச்சு சொல்லுங்க. 3 வாட்டி? ஆமா சார், 3 வாட்டி. ஆமா சார், 3 வாட்டி. ஆமா. ஸ்டார்ட் பண்ணுமா சார்? லெட்ஸ் கோ சார். ஓகே, லெட்ஸ் கோ. உட்காருங்க. ஓகே சார், வெல்கம் டு ஷோ. பேர் வச்சு சொல்லாமல் இல்லை சார்னு கூப்பிடலாமா? விஜயராகவன். இப்போ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு இப்போ நம்ம சேனலுக்கு அந்த சொன்னீங்க, எப்படி நினைக்கிறீங்க? நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு நான் நல்லா போகணும் எல்லாத்துக்கும். நான் எங்கள் சேனல் வந்துருக்கானோ நம்ம ஆள் விஜய் செட்டிவாய். அவர் என்ன கூப்பிட்டாரு கமெண்ட் இது பாட்காஸ்ட்க்கு. நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட் அபவுட் எடிட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் அனிமேஷன் பண்ணுவேன். அதை பற்றி கொஸ்டின் கேட்பாரு இப்போ. ஓகே ஓகே விஜயராகவன், நீங்கள் வந்து இப்போ எத்தனை வருஷமா நீங்கள் சேனல் ரன் பண்ணிட்டு வரீங்க? யூடியூப் சேனல் எத்தனை வருஷமா ரன் பண்ணுங்க? 1.5 வருஷமா ரன் பண்ணுறேன். உங்களுக்கு யூடியூப் சேனல் நீங்கள் ஏன் நான் யூடியூபராக ஆகணும், இல்லை நான் ஒரு அனிமேஷன் பண்ணணும்னு உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? என்னோட முதல் ஐட்டம் வந்து வினக்ஸ், அவர் யூடியூப் சேனல் ஹீரோ. அவர் நல்லா எடிட்டிங் பண்ணுவாங்க. அவரோட ஸ்கிரிப்ட் பார்த்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சி அவரோட எடிட்டிங் ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டேன். ஒன்று ஸ்டெப் வைஸ் போய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் அவர் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கண்டென்ட் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன். இப்போ ஆனிமேஷன், இப்போ இந்த ஆனிமேஷன் வந்துட்டு இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த ஆனிமேஷன் வந்துட்டு கொஞ்சம் அவசியமானதா, இல்லைன்னா இப்போ பூம் ஆகுதா? இது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல அனிமேஷன் ரொம்ப கம்மியாச்சு. இப்படி எல்லா கையை வச்சு அனிமேஷன் பண்ணுவாங்க. இப்படி ஒன்று ஸ்டெப் வச்சு ஒரு டால் பண்ணி ஒரு ஸ்டெப், ஒரு மூவ்மெண்ட், ஒரு ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ டெக்னாலஜி அதிகம் பண்ணால நம்ம ஃபோனில் லேப்டாப் யூஸிங் எடிட்டிங் சாஃப்ட்வேர் லைக் கேப்கட்ஸ், ஆல்ரைட் மோஷன் எக்ஸெட்ரா, அது போய் நம்ம அனிமேஷன் நம்ம குத்தா பண்ணலாம். ஒரு சீனை நம்ம கட் பண்ணி அதை இப்படி மோஷன் கொடுத்து அதை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் அனிமேஷன் போடுறீங்க, அனிமேஷன் கண்டென்ட் ரிலேட்டட் போடுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் அனிமேஷன் டாபிக் இருக்கு, அது ரிலேட்டடாக போடுறீங்க. யூடியூப்ல இருந்து உங்களுக்கு காப்பிரைட் சென்ஸ் வராது. காப்பிரைட் தரணும். நான் அதை இப்போ ப்ரொமோட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரமோட் பண்ணுறேன். இப்படி என்னோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி அதை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி காமிக்க. இப்படி எனக்கு ஸ்கில்ஸ் இருக்கு, எடிட்டிங் ஸ்கில்ஸ். ஆனால் இப்படி அந்த மோஷன் ப்ளரிங் மாதிரி இருக்கும் சிஸ்டம் இருக்கு. அதை நம்ம காமிச்சு அனிமேஷன் இன்னும் அதிகமாக்கலாம். அதாவது ஓகே, நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ நானும் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஒரு வீடியோஸ் என்ன தெரியுமாவும், காப்பிரைட் கிளைம் அப்படின்னா நான் ஒரு படத்துக்குள்ள ஒரு மீன் தான் பண்ணணும்னு நான் நினைச்சு போடுவேன். காப்பிரைட் இஷ்யூ. அதனால நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் அனிமேஷன் சீரீஸ் இருக்கு, அந்த அனிமேஷன் சீரீஸ் வந்து நீங்கள் ஒரு பாட்டு எடுத்து நீங்கள் போடுறீங்க, அதனாலதான் நான் கேட்டேன், இதனால உங்களுக்கு காப்பிரைட்ஸ் பிரச்சனை இது வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு நான் கேட்கறேன். அப்படியா? யூடியூப் அந்த வீடியோ யூடியூப்ல இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் காமிச்சிடும். இந்த வீடியோ இதுல காமிச்சிடும், அவ்வளவுதான். நீங்க இப்போ இது வரைக்கும் நீங்க ஷார்ட்ஸா போட்டுருக்கீங்க, இல்ல வீடியோ நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்க? இல்ல, நான் வீடியோ ட்ரை பண்ணேன், ஆனா அது எவ்வளவு ரீச் கிடைக்கல. நான் ஷார்ட்ஸ்ல எப்படி அதிகம், இப்போ சின்ன பையங்க எல்லாருமே ஷார்ட்ஸ்னா 1 செகண்ட் 30 செகண்ட் இருக்கும், அதான் வியூஸ் அதிகம் கிடைக்கும். அதுக்காக. ஓகே, இப்போ நம்ம உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். 610 இருக்கு. 610. 1.5 வருஷமா நீங்க சேனல் ரன் பண்ணிட்டு 610 சப்ஸ்கிரைபர். சரிங்களா? இப்போ வியூவர்ஸ் எத்தனை வியூவர்ஸ் இருப்பாங்க உங்க சேனல்ல? டிபெண்ட் அந்த வீடியோ கொடுத்து. அது நான் கேட்குறேன், இப்போ 1 வருஷமா நீங்க 1.5 வருஷமா நீங்க ரன் பண்ணிட்டு வரீங்க, இதனால இப்போ உங்களுக்கு எத்தனை வியூவர்ஸ் இருப்பாங்க? வியூவர்ஸ் 100K. ஸோ இந்த வியூவர்ஸை நீங்க எப்படி அட்ராக்ட் பண்ணுவீங்க? வியூவர்ஸ் அட்ராக்ட் பண்ணா சைக்காலஜிக்கு யூடியூப்ல நம்ம தப்பா அந்த விஷயம் தெரியும், அந்த வீடியோ தப்பா இருக்கு, அந்த வீடியோ தப்பா எழுதிருக்கு, ஆனா வியூவர்ஸ்க்கு கிடைக்கும் தப்பா எழுதிக்க, கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அதை தப்பா கண்டு அந்த வியூஸ் போகும். அதான் ஒரு வியூஸ் வீடியோ இருக்கு, அதுல 100 ஆல்மோஸ்ட் 100 இருக்கு, அதுல தப்பு இருக்கு, ரைட் இருக்கு. அது தப்பா அது ரொம்ப ப்ரொமோட் பண்ணாதான் எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க கமெண்ட்ல, ஆனா அந்த வியூஸ் போடல.
அது வியூஸ் மைண்ட் செட் ஆச்சு. இப்போ நீங்க சொல்றீங்க கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துறாங்க. இப்போ இது வரைக்கும் நீங்க உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணிருக்கீங்க, கிட்டத்தட்ட 18 ஷார்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 30 or 40 shots. 30 or 40 ஷார்ட்ஸ். இந்த 30 or 40 ஷார்ட்ஸ்ல நீங்க 100k வியூவர்ஸ் ரீச் பண்ணிருக்கீங்க, 610 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ இதுல கமெண்ட்ஸ் இருக்கும்ல, இந்த ஒரு கமெண்ட்ல உங்களுக்கு நான் மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி ஒரு கமெண்ட் அப்படின்னா எந்த கமெண்ட்? அந்த ஒரு கமெண்ட் இருக்கு. அதுல ஒருத்தன் கழுவி ஊத்துனா, நல்லா கழுவி ஊத்துனா. கழுவி ஆனிச்சு என்ன பண்றா, சரி நான் அவனுக்கு கமெண்ட் பண்ணேன், இப்படிதான் இருக்கு, அவன் பவர் சிஸ்டம் இப்படி இருக்கு, இவன் பவர் சிஸ்டம் இருக்கு, இவன் பீட் முடியும். ஆனா அவன் ஒத்துக்கல, இல்ல இவன் ஜெயிப்பான். அவனுக்கு இப்ப ஈகோ வந்துட்டு, நான் சரிப்பா நீனும் ஈகோ காமி, நான் உனக்கு ஸ்கில்ஸ் காமிச்சு எனக்கு ஈகோ எடுக்கேன். அதனால நான் இப்போ இந்த வீடியோ அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணது பவர் எப்படி இருக்குன்னு, பவர் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் கமெண்ட் பண்ணா, ஆமா சார் நீங்க கைடு தான், நீங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சரி. இப்போ எனக்கு வந்ததே ரொம்ப மோசமான கமெண்ட், மோசமான அப்படின்னு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, எனக்கு வந்ததே ரொம்ப கீழ்த்தனமா மோசமான கமெண்ட். ஆனா இவங்களுக்கு போய் சொல்ல முடியாது. உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தா நீங்க சொல்லலாம். அப்படின்னு நாங்க ஆரம்பத்தில் சொல்லியிருந்தால விருப்பம் இல்லைன்னா நீங்க இதை மாதிரி. ஓகே ஓகே. இப்போ நம்ம உங்களுக்கு அனிமேஷன்ல என்ன கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும்? அனிமேஷன்ல எனக்கு ரொம்ப கேரக்டர் பிடிக்கும். ஆனா பிடிச்சது வந்து அனிமேஷன்ல வந்து லூஃபி ஜூரோ வந்து அவன் காமிக்கான் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்ல, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்தும் நம்ம யாரையும் சர்பாஸ் பண்ணலாம், யூசிங் அவன் டெக்னிக் யூஸ் பண்ணுவான், ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் ரொம்ப யூஸ் பண்ணுவான். கிவ் அப் இருக்க மாட்டான். அவன் மெயின் போட்டாங்க என்ன, கிவ் அப், நோ கிவ் அப். சரி, இப்போ நீங்க சொல்லிட்டீங்க இந்த அனிமேஷன் கேரக்டர். இப்போ நம்ம வியூவர்ஸா இருக்கட்டும், இப்போ இருக்காங்க அனிமேஷன் பார்க்கறவங்க இருக்காங்க. ஆனா ஒரு சில பேருக்கு இந்த அனிமேஷன் கேரக்டர்ஸ் பத்தி தெரியாது. இது நீங்க உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப கேரக்டர், இப்போ நீங்க ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இந்த கேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் நான் எங்கேயோ பார்த்தேன், இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட் அப்படின்னா எந்த சீரீஸ் நீங்க சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச சீரீஸ் இது, பிடிச்ச சீரீஸ் ஒன் பீஸ் சொல்லுவேன். ஆனா அது ரொம்ப லெந்தியா இருக்கு. அதனால நம்ம பிகினர் வியூவர்ஸ்க்காக டெத்னு சொல்லுவேன். ஏன்னா அதுல நம்ம சைக்காலஜி அதிகமா இருக்கு. எப்படி ஒருத்தன் சாகடிப்பான், எப்படி அவன் ஒரு ஸ்பை இருப்பான், எப்படி அவங்கள தப்பிப்பான், எப்படி அவன் மூலி யூஸ் பண்ணுவான், எப்படி அவன் சாகடிப்பான், அது பொறுத்த மாதிரி இருக்கு. அதை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் நாலேஜ் ஸ்கில்ஸ்க்கு அதிகம் ஆகும். ஓகே. இப்போ இது ரொம்ப லெந்தியா வர மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம உங்கள்கிட்ட வேற கேள்வி கேட்கலாம். இப்போ சரி, இப்போ நீங்க இந்த லவ் வந்து இப்போ நீங்க லைஃப்ல இப்போ இதை எந்த பார்ட்ல வைக்கிறீங்க அப்படின்னா, சக்சஸ் லவ் வந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருக்குதா, இல்ல லவ் வந்து டிராபேக் கொடுத்துருக்கு? நான் விருப்பம் எல்லாம் சொல்றது. சரி, உங்களுக்கு நீங்க நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்க இதை சொல்ல வேண்டிய கருத்து தான் நீங்க சொல்லலாம். ஜோரோ மாதிரி தான், எப்போ நெவர் கிவ் அப் எனி சிச்சுவேஷன்ஸ். ஸோ விஜயராகவன் வந்தாரு நம்ம சேனலுக்கு. அவர் நம்ம பாட்காஸ்ட்ன்றதை நம்ம நடத்திருக்கோம் அவர்கிட்ட. ஸோ இது மூலிமா உங்களுக்கு அனிமேஷன் ரிலேட்டடோ இல்லை எடிட்டிங் ரிலேட்டடோ உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ விஜயராகவன், உங்களுக்கு எந்த கோவமும் இல்லைல்ல? நான் ஏறி உட்கார வச்சேன், இல்லை ரொட்டேட் பண்ண வச்சேன், எந்த கோவமும் இல்லை? கொஞ்சம் அப்பில் அழிச்சிச்சு, அவ்வளோதான். அவ்வளோ. ஸோ சாரி. ஓகே, ஓகே. நீங்கள் இப்போ நம்ம @pain__1415. ஓகே, இதில் உங்களுக்கு அனிமேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன கண்டென்ட் இருந்தால் நீங்கள் ஒரு சேனலில் போய்